இன்னைக்கு பூசணிக்கால பண்ண 3 இன் 1 சூப்பரான சைட் டிஷ் ஒண்ணு பார்க்க போறோம். ஏன் இத நான் 3 இன் 1ன்னு சொல்றேன்னா, இத நீங்க கெட்டியா வச்சீங்கன்னா, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க மாதிரி வச்சுக்கலாம். இத கொஞ்சம் தண்ணியா வச்சீங்கன்னா, இத டைரக்ட்டா நீங்க சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை இல்லன்னா கோவக்காய் ஃப்ரையோட பெர்ஃபெக்ட் லஞ்ச் சாம்பார் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இந்த பூசணிக்காய் பச்சடியோட செய்முறையும், அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்க்கலாம். சதுரமா அரிஞ்சுக்கிட்ட பூசணிக்காய் 1 1/2 கப், தயிர் 1/2 கப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயம் கொஞ்சம், மிளகாய் பொடி 1லேருந்து 2 டீஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பூசணிக்காவை இந்த மாதிரி சதுரமா அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சுக்கிட்ட பூசணியை நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த பூசணிக்காயை நீங்க இப்படியே பச்சடி பண்ணலாம். அதோட ஷேப்ஸ் இருக்க மாதிரி. இல்ல உங்களுக்கு வந்து நல்லா மசிச்சு பண்ணணும்னா மசிச்சும் பண்ணலாம். உங்களோட இஷ்டம். உங்களுக்கு டெக்ஸ்சர் வேணும்னா நீங்க அப்படியே எப்படி வேக வச்சீங்களோ அதுலயே வந்து தயிர் சேர்த்து பச்சடி பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா வேணும்னா நீங்க அதை வந்து கையால ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தயிரும் எடுத்திருக்கோம். பிளஸ் அதுக்கு தாளிக்கிறதுக்கான பொருட்களும் எடுத்துக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாணல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் போட்டு அது கருகிறதுக்கு முன்னாடி வேக வச்சிருக்க பூசணிக்காயை சேருங்க. நான் இங்க மசிச்சு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மசிக்காவும் சேர்க்கலாம். இந்த பூசணிக்காயை நல்லா தாளிப்போட மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கான தயிரோ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணியான தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடணும்னா கொஞ்சம் தண்ணியா வைங்க. இல்லைன்னா தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா நீங்க மசிக்காம அப்படியே சேர்த்து திக்கான தயிரோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்து நம்ம கேரட் பச்சடி மாதிரி கொஞ்சம் கெட்டியாவும் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா வச்ச பச்சடியை நீங்க சாதத்தோட பிசைஞ்சு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரையோ இல்லைன்னா கோவக்காய் ஃப்ரையோ நீங்க இந்த சேனல்ல செக் பண்ணலாம். 2 ரெசிபியும் போட்டிருக்கோம். அதோட ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் பல ரெசிபிஸோட உங்களை சீக்கிரமா சந்திக்கிறோம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க அப்பாவோட சார்பா. நன்றி, வணக்கம், ஹரி கிருஷ்ணன்.